ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவக்காயை அதிக கசப்பில்லாமல் பாவக்காய் வதக்கல் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வதக்கல் பார்த்திங்கன்னா ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. முதல்ல ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கங்க. கடுகு பொரிஞ்சதும் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க. கடலைப்பருப்பு இந்த பாவக்காய் வதக்கலோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் மறக்காமல் சேர்த்துக்கங்க. பருப்பு லேசாக செவக்கட்டும். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கங்க. மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 சேர்த்துக்கங்க. வெங்காயம் எந்தளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு உங்களுக்கு கசப்பு தெரியாது. வெங்காயம் வதங்கும் போதே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கங்க. அடுத்து ஒரு 3 பல் பூண்டை நீல வாக்கில் மெலிசாக நறுக்கி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே லேசாக வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்க ஆரம்பித்ததும் ஒரு மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கங்க. தக்காளி வதங்கும் போதே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. தக்காளி ரொம்ப கரையணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதங்கி வந்தாலே போதும். தக்காளி லேசாக வதங்கி வந்துடுச்சு. அடுத்து ஒரு 1/4 கிலோ அளவுள்ள பாவக்காயை நல்லா கழுவிட்டு விதையை எடுத்துட்டு இந்த மாதிரி மெலிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த பாவக்காயை சேர்த்துக்கலாம். அடுத்து பாவக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு எல்லா பக்கமும் நல்லா பரவுற மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அடுப்பை குறைச்சி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வேக விடுங்க. மீடியம் லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இடையில தேவைப்பட்டால் திறந்து கலந்து விட்டுக்கங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் ஒரு 50% வெந்து வந்திருக்கும். இதுக்கப்புறமா மூடி போட தேவையில்லை. அடுத்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லா பக்கமும் நல்லா பரவுற மாதிரி கலந்து விட்டுக்கங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பாவக்காய் நல்லா நிறம் மாறி இந்த அளவுக்கு சுருண்டு வந்திருக்கும். அடுத்து இதில் நல்ல மெலிசாய் நறுக்கிய தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பெரட்டி விட்டு ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கங்க. அவ்வளவுதான், நமக்கு சூப்பரான நல்ல டேஸ்டான பாவக்காய் வதக்கல். நீங்கள் இது ஒரே ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரச சாதத்துக்கும், தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.